கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, நாம் சகோதரர். ஆமென். இங்குள்ள வேத வசனத்தின்படி ஆபிரகாமும் லோத்தும் சகோதரர்களா என்றால் இல்லவே இல்லை. ஆபிரகாம் லோத்துக்கு பெரியப்பா. லோத்துவின் தந்தை ஸ்தானத்தில் உள்ள நபர் தான் ஆபிரகாம். ஆனாலும் தன் சகோதரன் போன்றே லோத்துவை அழைக்கிறார். தன் தம்பியை யாராவது திட்டினால் அடித்துவிட்டால் உடன் வந்து காப்பாற்றுவது அண்ணன் பாசம் மட்டுமே. ஆங்கில பழமொழி ஒன்று உண்டு, தி பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர் என்று அண்ணன் தம்பி பாசம் பற்றி குறிப்பிடுவார்கள். ஆபிரகாம் லோத்தை ஒரு தகப்பன் பாசத்திலும் சகோதரன் பாசத்திலும் அழைத்து செல்கிறான் கானான் தேசத்திற்கு. மற்றும் லோத்துவுக்காக நீர் வளம் நிறைந்த சமவெளி பூமியை விட்டு கொடுத்து அனுப்புகிறான் ஆபிரகாம். மற்றும் சோதோம் குமரா ராஜாக்கள் லோத்துவையும் அவனது குடும்பத்தையும் சிறைபிடித்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே தனது முழு ஆர்மி பலத்துடன் சென்று லோத்துவை மீட்டு வந்தான் ஆபிரகாம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு மூத்த சகோதரன் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அகில உலக சிருஷ்டி நாயகன் தம்மை ஒரு சகோதரன் என்று அன்பாகவே நம்மை அழைக்க சொல்கிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48 முதல் 50 வசனங்களில் பிதாவின் சித்தப்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் என்கிறார். அது மட்டுமல்ல, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல், எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளை, கிறிஸ்துவின் கல்வாரி இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாம் யாவருமே கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாக மாறுகிறோம். ஆகவே தான் கிறிஸ்தவர்களாகிய நாம் யாவரும் ஒருவரை ஒருவர் சகோதர சகோதரிகள் என்றும் பாசத்தோடு அழைக்கின்றோம். ஆம், சங்கீதக்காரனும் 133ஆம் சங்கீதத்தில் 1-3 வசனங்களில், இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாய் இருக்கிறது என்கிறார். ஆமேன். காட் பிளஸ் யூ.